நியூசிலாந்து vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ நடந்து முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 10-4 இருந்தாங்க ஒரு சுச்சுவேஷன்ல. அதுக்கப்புறம் 56-6 இருந்துச்சு ஸ்கோர் போர்டு. ரொம்ப டஃபா போயிட்டு இருந்தது. ரன் வருமானு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தபோது கேப்டன் ஹாரி புரூக் நான் இருக்கேன் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி ஒரு செமையான ஒரு ஃபைட் கொடுத்தாரு. 135 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ஒரு ஃபினாமினல் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். 11 சிக்ஸஸ் அண்ட் 9 பவுண்டரிஸ். ஒரு சூப்பராக ஆனாரு. எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ்ல 223 ரன்ஸ் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் பவுலிங்ல ஃபோக்ஸ் ஒரு 4 விக்கெட்ஸ் அண்ட் ஜாக்கப் டப்பி ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நியூசிலாந்து சைட்லேருந்து. அண்ட் சேஸ் செய்ய வந்த நியூசிலாந்து கீ பேட்ஸ்மேன் கெயின் வில்லியம்சன் அடிப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துப்போம். ஆனால் அவரால் அடிக்க முடியல. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவுட் ஆயிட்டாரு. அண்ட் டேரல் மிச்சல் ஒரு 71 ரன்ஸ் ஒரு பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. டேரல் மிச்சல் பார்த்தீங்கன்னா ஓடிஎல்லையும் டெஸ்ட்லையும் நல்ல பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மைக்கேல் பிரேஸ்வெல் கடைசியில் ஒரு 51 ரன்ஸ். ஓவராலாக இந்த மேட்சை கம்ஃபர்டபுளாக நியூசிலாந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் இங்கிலாந்து ஃபைட் கொடுப்பாங்களா ஆர்எல்ஸ் நியூசிலாந்து செகண்ட் மேட்ச் ஜெயிச்சு இந்த சீரியஸே வின் பண்ணுவாங்களாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க.